நிஜமா பாதகம் நடந்துகிட்டு இருக்கிறது எல்லாருக்கும் ஊரறிஞ்ச ரகசியம். உள்ளங்கை பொண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. ஒரு பக்கம் செங்கலை கையில தூக்குனாரு உதயநிதி எய்ம்ஸ், இன்னொரு பக்கம் வந்தோன்னா முதல் கையெழுத்து ரகசியம் எங்களுக்கு தெரியினாரு. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும்னு. எய்ம்ஸையும் நீட்டையும் வச்சு 21 தேர்தலை ஜெயிச்சு வந்தீங்க. இப்ப 26 தேர்தலை எதை வச்சு ஜெயிச்சு வர போறீங்க? டீலிமிட்டேஷன், மும்மொழி கொள்கை, ஹிந்தி, இதை வச்சு ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறீங்க? நீங்க செஞ்ச சாதனைகளை வச்சு ஜெயிக்க முடியுமான்ற நம்பிக்கை உங்களுக்கு இல்லாத காரணத்தால தான் தொடர்ந்து ஒரு பிரச்சனையை ஒண்ணு மாத்தி ஒண்ணு கிளப்பிக்கிட்டே இருக்கீங்க. நீங்க நம்ம வச்ச கழுத்தரத்தோட விளைவு வந்து 20 மாணவர்கள் செத்து போயிருக்காங்கல்ல. திமுக ஆட்சிக்கு வந்து 20 பேர் தற்கொலை பண்ணிருக்காங்க. இது என்ன பொறுப்பு இவங்க ஏத்துக்க போறாங்க? ஒரு அனிதா மரணத்துக்கு வானத்துக்கும் பூமிக்கும் துள்ளி குதித்தவர்கள். நீங்க இந்த 20 மாணவர்களோட உயிர் போயிருக்கல, இது யார் பொறுப்பு? நடைமுறையில மாணவர்களை நீட்டுக்கு தயார்படுத்துவது ஒண்ணுதான் ஒரு நல்ல அரசின் இலக்கணமாக இருக்க முடியும். இப்ப திடீர்னு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி என்ன பண்ண போறீங்க? எடப்பாடி கரெக்டா தான் கேட்டிருக்காரு. சட்டப்படி செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு பிறகு யாரை ஏமாது இந்த அனைத்து கட்சி கூட்டம்? கே. பழனிசாமி என்னும் நான்